வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. உத்தரப்பிரதேசத்தில் குழந்தைகள் பராமரிப்பு மையத்தில் 15 மாத பெண் குழந்தையை கொடூரமாக தாக்கி கடித்து வைத்த சம்பவம் தாய்மார்களை குலைநடுங்க வைத்துள்ளது. அழுகையை நிறுத்தாத குழந்தையிடம் ஈவு இரக்கமின்றி அரக்கத்தனமான நடந்து கொண்ட பராமரிப்பாளர் மீது கடும் நடவடிக்கை பாயுமா? பிஞ்சு குழந்தையின் உடலில் ஏற்பட்ட காயத்தை பார்த்து அலர்ஜி என்று கடந்து சென்ற பெற்றோரின் ஈரக்குலையை நடுநடுங்க வைத்த சிசிடிவி காட்சிதான் இது. கை குழந்தை எதற்கு அழுகிறது என்பது தெரியாமல் பொம்மை போன்று நினைத்து அதை பெண் பராமரிப்பாளர் படுத்திய பாடு உத்தரப்பிரதேசத்தையே உலுக்கியுள்ளது. நடந்தது என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் குழந்தைகள் பராமரிப்பு மையம் அமைந்துள்ளது. அந்த குடியிருப்பில் தங்கியுள்ள தம்பதிகள் பெரும்பாலும் இருவருமே வேலைக்கு செல்பவர்களாக உள்ளனர். கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு செல்லும் போது அவர்களின் குழந்தைகளை கவனிப்பதற்காகவே அந்த குடியிருப்பு வளாகத்தில் டே கேர் எனப்படும் குழந்தைகள் பராமரிப்பு மையம் செயல்பட்டு வருகிறது. தனியார் சார்பில் நடத்தப்படும் மையத்தில் 15 மாத பெண் குழந்தையை பெற்றோர் விட்டு சென்றுள்ளனர். அண்மையில் அந்த குழந்தையின் உடலில் திடீரென தழும்புகள் தென்பட்டுள்ளன. அதனை கண்டு முதலில் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் ஏதோ அலர்ஜி ஏற்பட்டதாக நினைத்து அசால்ட்டாக இருந்துள்ளனர். ஒரு கட்டத்தில் அலர்ஜியால் பெரிய பாதிப்பு ஏதும் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர். அங்கு குழந்தையை பரிசோதித்த மருத்துவர் இது அலர்ஜியால் ஏற்பட்ட புண் இல்லை என்றும் கிள்ளி வைத்து கடித்ததால் ஏற்பட்ட காயம் என்று கூறியுள்ளனர். அதனை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்த பெற்றோர் நேராக குழந்தைகள் பாதுகாப்பு மையத்திற்கு சென்று முறையிட்டுள்ளனர். பின்னர் அங்கிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்த போதுதான் பிஞ்சு குழந்தைக்கு நேர்ந்த கொடூரம் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. சம்பவத்தன்று குழந்தையை பெற்றோர் டே கேரில் விட்டு சென்றதும் அழுது கொண்டே இருந்துள்ளது. உடனே அந்த குழந்தையை சமாதானப்படுத்துவதற்கு பெண் ஊழியர் முயற்சித்துள்ளார். ஆனால் தொடர்ந்து குழந்தை அழுததால் ஆத்திரமடைந்த பெண் பிளாஸ்டிக் பேட்டை எடுத்து தலையிலும் நெற்றியிலும் அடித்துள்ளார். வலி தாங்க முடியாமல் குழந்தை மேலும் கதறி அழுதுள்ளது. அப்படியும் மனம் இறங்காத பெண் பிஞ்சு குழந்தையை தரையில் போட்டு எடுத்ததுடன் சறுக்கலில் விட்டு கொடுமைப்படுத்தியுள்ளார். ஒரு கட்டத்தில் மிருகமாக மாறிய பெண் ஈவு இரக்கமின்றி குழந்தையை கிள்ளியும் கடித்தும் காயப்படுத்தியுள்ளார். அப்போது வலியால் குழந்தை புழுவாய் துடித்து அழுததைக் கண்டு பெற்றோர் இரத்த கண்ணீர் சிந்தியுள்ளனர். டே கேர் மையத்தில் பணியாற்றும் பெண்ணின் கொடூர செயலை கண்டு கொதித்தெழுந்த பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பந்தப்பட்ட பெண்ணை கைது செய்துள்ளனர். மேலும் வேறு எந்த குழந்தையிடமும் இதுபோன்று அரக்கத்தனமாக நடந்து கொண்டாரா என்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குழந்தைகள் பராமரிப்பு மையத்தில் இளம் பெண்களுக்கு பதில் நன்கு பக்குவப்பட்ட வயதான பெண்களை வேலைக்கு அமர்த்த வேண்டும் என்று குடியிருப்பு வாசிகள் கோரியுள்ளனர். அப்போதுதான் இது போன்ற கொடூரங்கள் தடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் குழந்தைகள் பராமரிப்பு மையத்தில் பெண் ஊழியரே 15 மாத பெண் குழந்தையை கொடூரமாக தாக்கி கடித்து வைத்த சம்பவம் தாய்மார்களை குலைநடுங்க வைத்துள்ளது.